ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் தமிழர் வந்து இன்னைக்கு இப்பேற்பட்ட ஒரு நாசமாக போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து சாட்டே தான் காரணம். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமா, சோ அதனால வந்து அவரை கட்சி விட்டு தூக்குனாலே நாம் தமிழர் கட்சி வந்து நல்லா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சாம்பார் ஆப் எனக்கு 234 தொகுதி இல்லையா, 234 தொகுதியில் 108 தொகுதியில தாவேக்கா வென்றதற்கும் 8 விழுக்காடு 4 விழுக்காடு மாறினதுக்கும் நான் காரணம். 126 தொகுதியில தாவேக்கா தோத்ததுக்கு யார் காரணம்? ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? நாங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்க போய் தான் 126 தொகுதியில தோத்தாரு, இல்லன்னா 150 தொகுதி ஜெயிச்சிருப்பாரு. தாவேக்காங்கிற கட்சிய அதனுடைய உண்மைத்தன்மைய கரூர்ல அவர் கோழைத்தனமாக ஓடி போனதை, மக்களை களத்துல விட்டுட்டு அப்பாவியா விட்டுட்டு போனதை மக்கள்கிட்ட போய் சொன்னது நாங்க. யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? இப்பவும் திமிரோட சொல்றோம், தாவேக்காங்கிற கட்சியை எதிர்த்ததுனால தான் அது இப்படி அந்த தொங்குச்சு, இல்லன்னா பெரும்பான்மை பெற்று திமிரோட ஆட்சி அமைச்சிருக்கோம். ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே. திமிரோட ஆட்சி அமைச்சிருந்தா என்னெல்லாம் நினைச்சதோ அதையெல்லாம் செஞ்சு தமிழ்நாடு இன்னும் குட்டிச்சோரா மாத்திருக்கோம். அது நல்லா கத்தியது கதறியது ஊரை கூட்டியது. 8 விழுக்காடு 4 விழுக்காடா மாறினதுக்கு நான் காரணம் சொல்றீங்களா? நான் 2010 இருந்து இருக்கேன். இந்த 8 விழுக்காடா மாறினதுக்கு யார் காரணம்? அப்போ இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? தோற்றதுக்கு இல்ல வீழ்ந்ததுக்கு எல்லாரும் நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம். எல்லாருடைய பொறுப்பும் இருக்கு, இல்ல எல்லாருடைய பொறுப்பும் இருக்கு, எல்லாருடைய கடமையும் இருக்கு. இன்னும் அது கூடுதலாக நாளை 40ஆக மாற்றுவதற்கு எப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அதனோட நோக்கிய வேலையை நாங்க போயிட்டு இருக்கிறோம். புடுங்கிருப்பாரு, அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டு. விஜய்ங்கிற ஒரு ஆளை நான் பேசி ஜெயிக்க வச்சுட்டேன்றாங்க. நான் ஒருத்தன் பேசினாலும் விஜய் ஜெயிச்சாருன்னா அப்ப நான் எவ்வளவு பெரிய ஆளு? தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நான் நடிச்சு ஜான் ஆரோக்கியசாமி, பிரசாந்த் கிஷோர், ஆதவ அர்ஜுனா இதெல்லாம் செய்ய முடியாத ஒருத்தர் நான் சொல்லிருக்கேன். திமிரா சொல்றேன், நான் எவ்வளவு பெரிய ஆளு? நான் எவ்வளவு பெரிய ஆளு? தோல்ல துண்ட போட்டு எப்பப்பார் ஊருக்குள்ள பஞ்சாயத்து பண்ணிட்டு இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா கேக்குறானா 8% உங்களோட வாக்கு ஆல்ரெடி இருந்தது, இப்போ வந்து 4 சரிஞ்சிருக்குது. இப்போ அண்ணாமலையும் கட்சி நாங்க 0ல இருந்து தொடங்கணும். விளங்கும்டா நாரப்பயல 0ல இருந்து நீங்க தொடங்குனீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ 8 இருந்த வாக்கு சதவீதம் 4 கம்மியா இருக்குது. இப்போ அண்ணாமலை கட்சி தொடங்கியிருக்காரு. அடுத்தது தனுஷ், சூர்யா, பிரதீப் ரங்கநாதன், இப்போ எல்லாருமே கட்சி தொடங்கி வராங்கன்னா அந்த 4 0வா போவாதா? அத நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானிங் சுத்தமா இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு. எப்படி எல்லா தொகுதியிலும் ஜெயிக்கிறது? ஏன் நான் கேள்வியை முடிச்சுக்கிறேன், நீங்க ஃபுல்லா பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், நான் கேள்வியை முடிச்சுக்கிறேன். கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிற